ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான 2 கேம் தான் கார்ட்போர்டில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பரும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெமரி கேம் தான். மெமரி கேம் வந்து நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி மொபைல் ஃபோன் அப்படின்னா சிஸ்டமில் விளையாடிருப்போம் இல்லையா? ஸோ அதை தான் இன்றைக்கி கார்ட்போர்டில் பண்ணுறோம். இப்போது இதுக்கு மேலே நம்ம ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி ட்ரா பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக ஸ்கெட்ச்னா பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்கெட்ச் அப்படி இல்லைனா பென் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு கார்ட்போர்ட்ஸ்லாம் எடுக்கும்போது எல்லாருமே சேம் சைஸில் ஒரே மாதிரி இருக்கிற கார்ட்போர்ட்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி நம்ம வந்து இன்னொன்றும் ட்ரா பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பென்சிலில் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இன்னொன்றும் ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு பின்னாடி இந்த பக்கம் வந்து ஒரு கொஷின் மார்க் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு கொஷின் மார்க்னா, நம்ம மோஸ்ட்லி இந்த கேம்ஸ்லாம் விளையாடிருந்தோம்னா மொபைல் ஃபோன்லேயும் சரி சிஸ்டம்லேயும் சரி அந்த டைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு கொஷின் மார்க் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி மெமரி கேம்ஸில் கொஷின் மார்க் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நானும் கொஷின் மார்க் வந்து போட்டேன். அப்புறம் இதே மாதிரி நம்ம வந்து நிறைய ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு என்னென்னலாம் கேரக்டர்ஸ் வேணுமோ இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரா பண்ண பிடிக்குமோ எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும். எல்லாமே இந்த மாதிரி 2 ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இது எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கேன். மூன், அப்புறம் இன்னொரு ஃப்ளவர், ஸ்டார்ஸு, ஹார்ட்டு, அப்புறம் பியர், டெடி பியர், அதுக்கப்புறம் க்ளவுட், லீவ்ஸ், அப்புறம் இது வந்து கப் கேக், அப்புறமா ஃபிஷ், அப்புறம் இந்த ஐஸ்கிரீம். ஸோ இதெல்லாமே நான் ட்ரா பண்ணது. ஸோ நீங்கள் இதே தான் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை ட்ரா பண்ணுறதாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ண நினச்சாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு குட்டி பேர்ட் வச்சேன். ஸோ அவ்வளோதான். நான் மொத்தம் 14 பேர்ஸ் பண்ணேன். ஓகேவா? 14 செட்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து திருப்பி வச்சுட்டு எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம விளையாட வேண்டியது தான். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிட்டு ஸோ மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையுமே நல்லா ஷஃபில் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து எடுத்து எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 14 பேர்ஸ் பண்ணலையா, நீங்கள் வந்து இன்னும் நிறைய கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ், பியர் இந்த மாதிரி 2 தான் ஓப்பன் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வேறு எங்கேயாவது எங்கே ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து டோனட்டும் ஐஸ்கிரீமும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பியர் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே பியர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சு விளையாட வேண்டியது தான். இந்த கேம் நம்மளுடைய மெமரி பவர், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் ஸோ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும் கண்டிப்பாக. இது வந்து மல்டிப்ளேயராகவும் விளையாடலாம், இல்லை நம்ம மட்டும் தனியாகவும் சிங்கிளாகவும் விளையாடிக்கலாம். ஸோ எவ்வளோ டைமுக்குள்ளே இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைமை விட நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கம்மி டைமில் பண்ணணும் இல்லையா? ஒரு செல்ஃப் சேலஞ்ச் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் வந்து குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட, எனக்கு கூட இது விளையாடுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 ஈஸி தான் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ஏதாவது ஒரு குட்டி பவுச்லேயோ அப்படின்னா பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஸோ எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து விளையாடிக்கலாம். அப்படியே வச்சோன்னா மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய கார்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால் எடுத்து வைக்கும்போது சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேம் வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு செகண்ட் கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கேமுக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதோடைய அளவு 18x18 சென்டிமீட்டர். ஸோ அதே அளவில் இன்னொரு பேப்பரும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரை ஒட்டிடலாம். ஸோ இதுக்கும் நீங்கள் ஒயிட் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, கண்டிப்பாக விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே, டிக்டாக் டோ தான். அதாவது எக்ஸ்போ போட்டு விளையாடுவோம் இல்லையா? ஸோ நான் வந்து ஸ்கூல் டைம் மட்டும் இல்லை, காலேஜ் டைம்லேயும் இந்த கேம் தான் ரொம்ப 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 அதிகமாக விளையாடிருக்கேன். ஸோ அந்த கேம் தான் நம்ம இன்றைக்கி கார்ட்போர்டில் பண்ணுறோம். இப்போ அதோடைய 4 சைட்ஸ்லையும் நான் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ லைன்ஸ்னால் நான் வந்து இந்த மாதிரி டேஷ்டு லைன்ஸ் போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறமா இதை கரெக்டாக இந்த மாதிரி 6ல் ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறமா 12ல் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இங்கேயும் லைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த பாக்ஸ் எக்ஸ்வோக்கு நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் இது இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் 6ல் ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறமா 12 சென்டிமீட்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டு அங்கேயும் இதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேம் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காயின்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு குட்டி கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காக இதே சைஸில் பேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடுமே இதை வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்வோக்கு நான் வந்து இது மாதிரி 2 காயின்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அகைன் இதிலும் ஸ்கெட்ச் அப்படின்னா பென் யூஸ் பண்ணி ஒரு காயினில் எக்ஸும் இன்னொரு காயினில் ஓவும் ரைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சைட்லேயுமே வந்து ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்வோவே தான் வைக்கணும் காயின்ஸ்க்கு அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வேறு ஏதாவது ஒரு ஷேப்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு காயின் வந்து ஃப்ளவர் ஷேப்லேயும், இன்னொரு காயின் வந்து ஹார்ட் மாதிரி, அப்படிலாம் இன்னொன்று வந்து ஏதோ ஒரு மிக்கி மவுஸ் ஷேப்பில். ஸோ அந்த மாதிரி நம்ம காயின்ஸ் நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி எக்ஸ்வோ வச்சு விளையாடுறதால நானும் எக்ஸ்வோலேயே காயின்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம வந்து எக்ஸில் ஒரு 5 காயின்ஸும் அதுக்கப்புறமா ஓவில் வந்து ஒரு 5 காயின்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் விளையாட வேண்டியதான். இது கண்டிப்பாக ஆக்சுவலி 2 பிளேயர் இருந்தால் தான் விளையாட முடியும். ஆனால் இப்போதைக்கு நானே எக்ஸும் நானே ஓவும் நானே அப்படின்னு சொல்லி விளையாடிட்டேன். ஸோ இந்த கேமுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 3 சேர்க்கணும். அதாவது ஸ்ட்ரைட்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கிராஸாக டயகனலாகவும் சேர்த்துக்கலாம். ஸோ யார் ஃபஸ்ட்டு சேர்க்குறாங்களோ ஸோ அவங்க தான் வின்னு. ஸோ 2மே நானே விளையாடுனதால இது வந்து டை ஆகிடுச்சு, ட்ரா ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த கேமை இந்த மாதிரி கார்ட்போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட்டு அதித்தி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருக்கீங்க அதித்தி, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த 2 கேமில் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குமோ அந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.